தமிழ் சினிமாவுடைய அடையாளங்கள்ல ஒருவராக இருப்பவர் தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். அவர் அழைத்தால் கதை கூட கேட்காமல் இந்தியாவுல உள்ள எந்த நட்சத்திரமும் வந்து அவருடைய இயக்கத்துல நடிப்பாங்க. அப்படிப்பட்ட மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் படு தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் கேலிகளையும் விமர்சனங்களையுமே சந்தித்தது. மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன், சிலம்பரசன், ஜோஜு ஜார்ஜ், த்ரிஷா, அசோக் செல்வன் அப்படின்னு பல நடிப்புல AR ரகுமான் இசையில ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவுல உருவான தக் லைஃப் படம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ரிலீஸ் ஆச்சு. கமலஹாசன், ரெட் ஜெயின் மூவிஸ் மற்றும் மணிரத்னம் ஆகியோர் இணைந்து தயாரிச்சாங்க. சோ இந்த படம் தோல்வியால மணிரத்னம் ஒரு சிறு இடைவேளை எடுத்துக்கொண்டு அடுத்த படத்திற்கான திரைக்கதையை எழுதிட்டு இருக்காரா. இந்த நிலையில மணிரத்னத்துடைய அடுத்த படத்துல நடிகர் அஜித் அவர்கள் இணைய உள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. நம்ம அஜித் சார் அவர்களோ தற்போது வெளிநாடுகள்ல தொடர்ச்சியாக கார்பந்தயங்கள்ல கலந்து கொண்டிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா AK64 திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்குள்ளார் அப்படின்றது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. இதனை அவர் சமீபத்திய பேட்டிலேயே சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரி ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆகுதா. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 6 மாத காலம் படப்பிடிப்பு நடைபெறும் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. அதனை அடுத்துதான் மணிரத்னம் AK அவர்கள் இணைய போற படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாக உள்ளதா. இந்த திரைப்படம் AK65 உருவாக உள்ளது. சோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்துல வெளியாகலாம் அப்படின்ற தகவல் AK ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்கு. என்னதான் மணிரத்னம் அவர்களுடைய கடைசி திரைப்படம் படு தோல்வியாக இருந்தாலுமே அதற்கு முன்னர் அவருடைய இயக்கத்துல வெளியான அனைத்து திரைப்படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றியே பெற்றது. குறிப்பாக பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. ஆகையால AK65 திரைப்படமும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு AK ரசிகர்களுமே நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்களுடைய காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.